வணக்கம், வந்தனம். நாம் இப்போ வந்திருக்கிற இடம் நம்ம கொடிவேரி. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையில் வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே 26 ஜூலை. இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடிவேரிக்கு எல்லாமே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடிவேரியில் நல்லா தண்ணி இருக்குது. வாங்க, நானும் எங்கள் ஒய்ஃபும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி வந்துட்டோம். தண்ணி ஊற்றலாம்னு இருக்கிறோம். போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம பாருங்கள், இதான் கொடிவேரியில் இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. எங்கள் இப்போ தண்ணி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா 2-3 டைம் வந்தப்போ தண்ணி இல்லை. நிறைய டைம் வந்துக்கிறோம், வந்து நிறைய டைம் குளிச்சிக்கிறோம். லாஸ்ட் டைம் வரப்போ தண்ணி இல்லை, இப்போ ஃபுல்லாக தண்ணி வருது. நல்லாயிருக்கு. போலீஸ்லாம் போட்டிருக்காங்க, பாதுகாப்பு போலீஸ் இருக்காங்க. இந்த கொடிவேரி பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலாத்தலம். ஏன்னா அதிகமாக டூரிஸ்ட் வர்றது இங்கே ஈரோட்டில் பார்த்திங்கன்னா இதுதான். ஈரோடு இல்லாமல் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடுலேருந்து நிறைய வருவாங்க. இங்கே இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நீர்த்தேக்கம். அதாவது நீர்த்தேக்கமாக பவானி ஏற்ற ரெண்டாக தடுத்து 2 வாய்க்காலாக பிரியும். ஒரு வாய்க்கால் அந்த பக்கம், ஒரு வாய்க்கால் இந்த பக்கம் போகும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஸ்பாட்டு. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிக சினிமா படங்கள் இருக்கிற இடம் இந்த கொடிவேரி டேம் தான். இந்த கொடிவேரி டேமில் நிறைய சினிமா தமிழ் படம் எடுத்துக்கிறாங்க. எத்தனை 100கணக்கான 200கணக்கான படத்துக்கும் மேலேயே இருக்கும். இதில் முக்கியமான படமும் பார்த்திங்கன்னா பிரபுது, சத்யராஜ், அப்புறம் பாக்யராஜ். மெயினாக பாக்யராஜ் தாங்க இந்த கொடிவேரி அதிகமாக அறிமுகப்படுத்திருப்பாரு. அதுக்கு முன்னே பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலையுமே இருக்குது. ஆமாம், அங்கே தான் இந்த இடத்து பார்த்திங்கன்னா இதுமால் படத்தில் அங்கே அந்த மணல் திட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அங்கே தான் உள்ள ஒரு குடிச்சி மாதிரி போட்டு இது நம்மால் படம் ஃபுல்லாக முக்கால்வாசின்னு இங்கே தான் எடுத்துருப்பாங்க. இந்த டேம்லேயே தான் எடுத்துருப்பாங்க அந்த இடத்த. அதே மாதிரி சின்னத்தம்பி படம் பார்த்திங்கன்னா சின்னத்தம்பி பிரபு நடிச்சது மெகா ஹிட்டான படம். அங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள் அந்த வீடு மாதிரி. அதுதான் சின்னத்தம்பி படம் எடுத்த வீடு. அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துச்சு. அந்த டைமில் அதில் அப்படியே அந்த ஆனமாக நடந்து அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வீட்டில் சின்னத்தம்பி பிரபு வீடு அதாக தான் இருக்கும். மனோரமாலாம் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சின்னத்தம்பி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடு காமிச்சிருப்பாங்க. அது ஆனால் ஆக்சுவலாக அது வந்து பிடபிள்யூ ஆஃபீஸு. சொல்கிறேன் பாருங்க. இல்லை, பிரபு கூட பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறதுக்கு அங்கேருந்து போவாங்க. நிறையா சீன் எடுத்திருப்பாங்க இந்த பிரபு படத்தில், சின்னத்தம்பி படத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பாட்டெல்லாம் வரும். அது அங்கே பவானி சார் டேமில். அப்புறம் இது சத்யராஜ் படம் பழைய படத்தில் தெற்கு தெருமச்சான்னு ஒரு படம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதில் நிறையா சீன் எடுத்திருப்பாங்க, பாட்டெல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்த வாங்க போகலாம். இல்லை டேமுக்குள்ளே போய் தண்ணி ஊற்றலாமா என்னென்னு போய் பார்க்கலாம். இன்ன வரைக்கும் வர வரைக்கும் வெயில் இல்லை, நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்குது, போய் பார்க்கலாம் தண்ணி ஊற்றலாமா என்னென்னு. பரசல் சவாரி வேணாலும் பரசல் சவாரி போகலாங்க. உள்ளே பாருங்கள், சூப்பராக இருக்கும் பரசல் சவாரிலாம் போனால். வாங்க உள்ள டேமுக்குள்ளே போகலாம். டேம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதாவது அணை இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிக்கிறாங்க இந்த அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டுக்கு பெரிய வரலாறு இருக்குது. அதாவது ஒரு ராஜா வந்து இந்த அணை கட்டும்போது 2-3 டைம் உடச்சிக்கிட்டு போனதுனால ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சு அவங்க இந்த ராஜா இந்த ஊருகிட்ட போன பின்னாடி தான் மறுபடியும் இந்த அணை நின்றுருக்குது. அப்படி ஒரு வரலாறு இருக்குது. வாங்க போய் உள்ள அணைக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாலம் பார்த்திங்கன்னா ரீசனாக ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே தான் கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி பாலம் பார்த்திங்கன்னா பாலம் இல்லை. இதுக்கு இது அக்கறை கொடிவேரி, அது அந்த பக்கம் கொடிவேரி. அதாவது இது வந்து நம்ம அத்தானி சத்தி ரோட்லேருந்து வர வழி, அது வந்து கோபி சத்தி ரோட்லேருந்து வர வழி. இந்த பாலம் ரொம்ப வருஷமாக இல்லை, இப்போ ரீசனாக தான் இந்த பாலம் கட்டினாங்க. இந்த பாலம் கட்டினால நல்லா யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. அந்த பக்கம் இருந்து போகிறவங்களுக்கு இந்த பக்கம் இருந்து வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி பாருங்கள், மலத்தோட சூப்பராக இருக்கும். டிஎன் பாளையம் கடம்பூர் மலை அதுதான். வாங்க உள்ள டேமுக்குள்ள ஆற்றுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேங்கிறதுனால நல்ல கூட்டம். இதை வண்டி பார்க்கிங் பண்ணியாச்சு. பாப்கார்ன் கேட்டேன், வேணான்ட்டாங்க. அதனால் போகிறோம். இதான் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் விட்டுட்டு 2 வீலருக்கு 10 ரூபா போட்டுருக்காங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. இதுதான் உள்ளே போகிற வழி. உள்ளே போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். கடை பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. எல்லாம் சாப்பிட்ற கடை தான்.
காரு பார்க்கிங்கு. இதாங்க என்ட்ரன்ஸ். போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அவர் ரவுண்டு போட விடலாம். இப்போ டிக்கெட் 5 ரூபா கேட்குறாங்களா 10 ரூபா கேட்குறாங்கன்னு தெரியல. இந்த போய் டிக்கெட் எடுத்துகிட்டு காமிக்கிறோங்க. இதாங்க தொடப்பள்ளி வாய்க்கால். இந்த வாய்க்கால் தான் நம்ம கோபி சைடெலாம் பாயிறது. கோபி பக்கம்லாம் போவோம். பாருங்கள் இதை மதகு திறந்து விட்றது மதகு. பாருங்கள் இந்த அணையிலிருந்து தடுத்து விடுறது. அணையிலிருந்து இப்படி பிரித்து வருதுங்களா. வாங்க அடுத்து உள்ள பார்க்குக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குழந்தைகள் பார்க் இருக்கும். பெரியவங்களாம் ஆடக்கூடாது, குழந்தைங்க மட்டும் ஆடலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. நீங்கள் எடுத்து தான் நம்ம போய் விளையாட எடுப்போம். பாருங்க சிறுவர் பூங்கா, குழந்தைங்க மட்டும் விளையாடலாம். ஆனால் சைடு இருக்கிற நண்பர்களே குடிநீர் அணைக்கிட்டு பாருங்கள் பர்சல்லாம் போகுது. அணைக்கட்டில் சூப்பராக ரசிகளாக இருந்தால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அங்கே பின்னாடி பார்க்கலாம். ஓகே நண்பர்களே பாருங்கள் இதுதான் குடிநீர் அணையில் தண்ணி பிரித்து விடுறோம். இது ஒரு இது தடப்பள்ளி வாய்க்கால் போகிற இடம். இதேமாரி அந்த சைடு இருக்குது, அங்கே தெரியும் பாருங்கள், அங்கே தெரியும். அதுதான் அரக்கன் கோட்டை. அதாவது அது வந்து அத்தானி சைடெலாம் பாயிடுது, இது கோபி சைடு பாயிடுது. பர்சல் வேணாலும் சவாரி போகலாம். இந்த மாதிரி பர்சல் சவாரி போகுது பாருங்கள். ஃபோட்டோவுக்கு ஒரு போஸ் கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அப்படித்தான் இருப்பியா அப்படின்னு பேசுவாங்க. அதில் வேறு அவர் அந்த துப்பாக்கி பார்த்து இருப்பார். அவர் இல்லாதெல்லாம் கமெண்ட் பண்ணுவார். நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா, வீடியோ எடுத்து நல்லா எடுக்க மாட்டீங்களா, சவுண்டாக போயிட்டு வரல அப்படி இப்படின்னு பேசுவார். சரி வாங்க அணைக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பர்சல் போகிற இடம். இதில் வந்து பர்சலில் உள்ள கூப்பிட்டு போவாங்க. பர்சலுக்கு டிக்கெட்டு எவ்வளோ சொன்னாங்க பார்த்தியா? பர்சலுக்கு டிக்கெட்டு எவ்வளோ சொன்னாங்க? படிக்க இல்லையா? எவ்வளோன்னு நாங்கள் பார்க்கல. பார்த்தா அது மாதிரி நம்ம பர்சலில் போகலாம். உள்ள அணைக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும் பர்சல் பயணம். ஜாக்கெட்லாம் வச்சுக்கிறாங்க, தைரியமாக போகலாம் பயம் இல்லாமல். பாருங்கள் போனால் இப்படி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஏவனுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எடுத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்படி செஞ்சு எங்கேயாட்ட உட்காந்துக்கிட்டா கடுப்பாகவும் ஆகாதான். சரி வாங்க போகலாம். உள்ள பாருங்கள் தூரி ஆடுறாங்க. இப்போ தான் குழந்த 3 வருஷத்து குழந்த, அந்த பையன் 3 வருஷத்து குழந்தை உட்காந்து ஆடுறான். அது மாதிரி இவங்களும் உட்காந்து ஆடுறாங்க. நான் ஆட்டி விட்ருவா. தூரி ஆடுறாங்க பாருங்கள், தூரி ஆட்டி விட்றேன். இந்த குழந்த சின்ன குழந்த தூரி ஆடுறாங்க. நீங்களே பாருங்கள் தூரி ஆடுறாங்க வந்து உட்காந்துக்கிட்டு. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து இப்படி தூரி ஆடுறது நல்லா இருக்கும். நீங்களே நினச்சி பாருங்கள். சரி வாங்க நம்ம தண்ணி ஊற்ற போகலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, மினிப்பன் கோயில். உள்ள லிங்க பைரவர்னு நினைக்கிறேன். உள்ள ஈஸ்வரர் கோயில் இருக்கும். இங்கே மினிப்பன் பாருங்கள். டேம்லேயே இங்கே எல்லா பக்கமும் ஒரு டேமில் மினிப்பு இருக்குது கம்பல்சரி. நம்ம மேட்டூர் மினிப்பன் இருக்கும் அது மாதிரி. இல்லைன்னா பரவாயில்லண்ணா, பறவைக்கு 100 ரூபாயும் பர்சனுக்கு ஒரு ஆளுக்கு. பாருங்க இங்கேருந்து பாருங்கள் வியூ பாருங்க, சூப்பராக இருக்கும். பர்சல் இங்கே தான் போகிறது. குடியேறி அணைக்கட்டு பின்னாடி பாருங்கள் மழை தொடர்றது சூப்பராக இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதனால் கூட்டம் நல்லா இருக்குது. பாருங்கள் டேமுடைய வியூ தான் இது வந்து, அதாவது அணைக்கட்டுடைய ஒரு வேறு இருந்துச்சு. தண்ணி பாருங்கள் சூப்பராக ஊற்றலாம். வெயிலுக்கு நல்லா இருக்கும், இதமாக இருக்கும். பார்த்து தண்ணி வேறு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம் தண்ணி இருக்குது, அதனால் இருக்குது. தண்ணி நார்மலான தண்ணி நல்லா ஊற்றத்துக்கு சூப்பராக இருக்குது. கூட்டம் இருந்ததுனால இன்றைக்கி ஒரே சந்தோஷம். நான் வந்த பிள்ளை தண்ணி வைக்கிறது டைமு அதனால் கடுப்பு வைக்காங்க. தண்ணி வைக்கிறதுனால நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இது என்ன மிட்டாய்? ஏங்க பாருங்கள் பஞ்சு மிட்டாய் வேணுமாம்மா. பஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சு சாப்பிட்ற வயசாக பாருங்கள். வரும்போது வாங்கிக்கலாமா? இப்போ தண்ணியில் இதாகிடும். வரும்போது வாங்கிக்கிறேன். பாருங்கள் பஞ்சு மிட்டாய் வேறு எங்கேயும் கிடைக்காது, இங்கே தான் பஞ்சு மிட்டாய் கிடைக்கும். இது நம்ம அணைக்குள்ளார போகிற வழி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மணலாக இருக்கும். கருவாடு பாருங்கள், கருவாடு விற்கிறாங்க. கொஞ்சம் கருவாடு பார்த்துங்க.
மணல் எல்லாமே மணல் தான். வெறுங்காலில் வந்தீங்கன்னா அப்படியே சுற்றி எடுத்து இப்படி கொதிக்கும். எல்லாம் கடையில் பானிபூரி எல்லாமே விற்பாங்க. மீன் கடை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த பாலத்து கடையும் நிறையா இருக்கும். மீன் வியாபாரம்லாம் என்னாச்சுங்க, ஆற்றுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. அணையோட வியூ புரியல. மீன் வந்து இப்போ மீன் சாப்பிட்றியா? அங்கே பாருங்கள், அங்கே எல்லாம் மீன் கடை நிறைய இருக்குது. அதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம்னா சமைச்சு வைப்பாங்க. நம்ம தண்ணி ஊற்றிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதான் டேமுடைய இது. இங்கே தான் நம்ம தமிழ் சினிமா படம் நிறைய எடுத்துக்கிறாங்க. எண்ணற்ற படங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா படமும் எடுத்துக்குவோம். நிறையா படம் நூற்றுக்கணக்கான, நானே நூற்றுக்கணக்கான படத்துக்கு மேலே பார்த்துருப்பேன். இந்த இடம் இதே இடம் தான். பாக்கியராஜ் நடித்த இது நம்மால் படம் ஷூட்டு இந்த போட்டோ, அதாவது செட்டு போட்டிருந்து இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க. இது நம்மால் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். மறக்காமல் பாருங்கள். அதுதான் வந்து சின்னத்தம்பி படம் ஷூட்டிங் ஸ்பாட். சின்னத்தம்பி தெருப்பு இது. ஓகே, வாங்க தண்ணிக்குள்ளே போய் குளிக்கலாம். குளிக்க போகிற நம்பர்களே வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அனைவரும் வாங்க போய் பார்க்கலாம். போகிறாங்க குளிக்க போகிறாங்க. ஜாலியாக குடிக்கணும். அப்படியே தெரு அடிக்க தண்ணி சூப்பராக குடிக்கிறாங்க. ஃபால்ஸில் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. தண்ணி பண்ணுவோம் நல்லா இருக்குங்க. தண்ணி ஃபால்ஸ் உடம்பு வலிலாம் அப்படியே எங்கேயோ போயிடும். அப்படியே கழுத்து வலி முதுகு வலிலாம் சூப்பராக இருக்கும். என்னுடைய ஒய்ஃபு பயங்கரமாக குடிக்கிறாங்க. போய் வீடியோ எடுக்க ஆள் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நானே எடுத்துட்டு நானே குடிக்கணும். அது சுற்றி வந்து பின்னாடி தான் நான் போகணும். வாங்க சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு குளிக்கிறதுக்கு அருமையான ஸ்பாட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வெயில் கொளுத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சூப்பராக மோட போட்டுருக்கு பாருங்க. இங்கே பால்சோல் கொஸ்டின் வந்து ஆற்றுல போய் குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆற்றுலாம் குளிக்கிறதுக்கு அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்துக்கலாம். ஆற்றுல நல்லாயிருக்கும். நல்ல கூட்டம். சந்தேகம்னாலும் நல்ல கூட்டம். ஏன்னா நார்மலாக தான் கூட்டிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைனாலும் நல்ல கூட்டமாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வரமாட்டேங்கிறாங்க தண்ணி விட்டு. ஏன் தண்ணியிலேயே ஐக்கியம் பண்ணிட்டாங்க. பாறையெல்லாம் பாருங்கள், அப்படியே அடிக்கடிக்கு அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு இது இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா. ஆனால் அப்படியே பாறையிலே அடுக்கி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். வர தண்ணி அப்படியே தடுக்கிறதுக்கு பாறை தான். சூப்பராக இருக்குங்க. வாங்க அடுத்து நான் குடிக்க போகிறேன். எப்படி இருந்துச்சு? தொப்பு தொப்புன்னு விழுவுதா? பாருங்க, கழுத்து வலியெல்லாம் நல்லா இருக்குதாம்மா. தொப்பு தொப்புன்னு விழுந்துச்சாம்மா. அனுபவத்தை பார்த்துக்கிறாங்க.
நல்லா ஹெல்மெட்டு மேகம். நேற்று பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வெயில் கொளுத்தி இருக்குது. ஆனால் இன்னைக்கு பார்க்க வெயிலாக இருக்குது. இன்னைக்கு போய் கேமரா தண்ணிக்கலாம்னா உருவுது வெயிலாக பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கொளுத்தி எடுத்து வாரம் இப்படி வந்தால் நல்லா இருக்குங்க. வாரம் இருந்தால் நல்லா இருக்கும். வாரம் நான் பண்ணிட்டுருங்க. ஹலோ ஹலோ பாரு குழந்தை பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பண்ணிட்டுருக்காங்க உடனே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது. தண்ணி பார்த்து கொஞ்சம் தூரம் இருக்குது. நல்லா இருக்குது. கொடுத்தாச்சு. அதுதான் கிளம்ப போகிறோம். வாங்க மீன் கடையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். மீன் சாப்பிடலாம்னு இருக்கிறோம். மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு சாப்பிடலாமே என்னென்னு பிடிக்கணும். எப்படி இருந்துச்சு அருகில் ஊற்றுறது? வாரம் ஊற வந்துருந்தா நல்லா இருக்கும். கழுத்துக்கு எல்லாம் தண்ணி விடுக்கும் போது நல்லா இருக்கும். மசாஜ் பண்ண மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி லைட்டாக விடுக்கும் போது நல்லா இருக்கும். வாங்க நீங்களும் மறக்காமல் வந்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்பாட்டு. தண்ணி ஊற்றுறது சிறப்பான ஒரு இடம். வாங்க மீன் கடை பார்த்து போகலாம். அப்படியா மறுபடியும் தண்ணி தீட்டு வந்துட்டு பஞ்சு மிட்டாய் வாங்குகிறோம். பாருங்க எப்படியோ என்னாலும் வாங்கிக்க. பஞ்சு மிட்டாய் வாங்குகிறோம். பாருங்கள் இந்த பஞ்சு மிட்டாய் அனுபவம், அதாவது பாம்பே மிட்டாயின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சு மிட்டாய் அனுபவம் ஜவு மிட்டாய் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள் வீட்டில் சண்டை போடுவோம். ஜவு மிட்டாய் வருது, ஜவு மிட்டாய் வருது, காசு. ஓகே நண்பர்களே. ஃபுல்லாக மீன் கடை தான். எந்த கவரையில் சாப்பிட்றதுன்னு தெரில. அதனால் சாப்பிட்டு தொலைவிக்கிட்டு இருக்கிறோம். இதில் தான் நல்லா இருக்குது மீன். இதில் கூட்டமாக இருக்காங்க. மீன் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ பீஸு? இது 300 ரூபாயா? அது 40 ரூபாய்ங்களா? ஜிலேபிங்களா? பாருங்க நண்பர்களே, மீன் கேட்டேன், ரேட்டை கேட்டு சண்டைக்கு வராங்க. அவருக்கு எதுக்கு அப்படின்னு பாருங்க மீன் குழம்பு கொடுத்துக்கிறாங்க. ஆமாம், அதனால் வேணாண்டாங்க. ஆனால் ரேட் அதிகங்க மீன். ஆனால் மீன் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே பவானி ஆற்றுலேயே பிடிக்கிற மீன் தான். 3 பீஸு 100 ரூபா, ஒரு பீஸு 40 ரூபா இருக்குது. பெரிய ஜிலேபி பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு மீன் இப்போ தான் வரும்போது கொடுத்தாங்க. ஓகே பாருங்க, இதுதான் குடியேறிய வியூ பார்த்து. ஓகே இது பாரு, நன்றிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொடிவேரி இதுக்கு முன்னே வந்திருந்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது வேறு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். அதே மாதிரி உங்கள் துப்பாக்கி பார்த்திபன், அதாவது எங்கள் துப்பாக்கி பார்த்திபன் அவருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்எஸ் கேப்டன் அவருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவங்களும் நல்ல தரமான வீடியோலாம் போடுவாங்க. இப்போ கூட எங்கள் என்எஸ் கேப்டன் வந்து போலுமலைன்னு சொல்லி, அதாவது கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற இந்த போலுமலைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சூப்பராக போயிட்டுருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி துப்பாக்கி பார்த்திபன் இப்போ அவர் வந்து இப்போ சிக்மங்களூர் பக்கம்லாம் போயிருந்தார். இங்கே சூப்பராக போட்டுட்ருக்காரு. இப்போ அநேகமாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த சிக்மங்களூர் வீடியோ வரும் பாருங்கள். அவருக்கு சூப்பராக இருக்கும் சிக்மங்களூர் வீடியோ. அவருக்கு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, உங்களுடைய சப்போர்ட்டு எப்பயும் வேணும். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நன்றி, பாய்.